வணக்கம். வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய மோன்தா புயல் தற்பொழுது தீவிர புயலாக மாறி இருக்கிறது. மசுலுப்பட்டினத்திலிருந்து தென்கிழக்கே 70 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் தீவிர புயல் தரையை தொடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மோன்தா புயல் காக்கிநாடா அருகே மாலை 5:30 முதல் இரவு 11:30 மணிக்குள் தீவிர புயலாக கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புயல் கரையை கடக்கும் பொழுது 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் அதற்கு இடையே 110 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறைக்காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வர வேண்டாம். இந்த மாலையிலிருந்து இரவு நாளை காலை வரை கூட வர வேண்டாம் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் புயலின் வெளிவட்ட பகுதி தான் முதலில் தரையை தொடும். அதற்கு பின்பு அதன் கண் பகுதி தொடும். கண் பகுதி தொடும் பொழுது மழை இருக்காது, காற்றின் வேகம் மட்டுமே அதிகமாக இருக்கும். மழை இல்லை என்று சொல்லி வெளியே வந்தால் மீண்டும் அதன் இன்னொரு வெளிவட்ட பகுதி தொடும் பொழுது மழை தீவிரம் இன்னும் அதிகமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுவதனால் புயல் கரையை கடக்கும் பொழுது மக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இது தமிழகத்தில் கரையை கடக்கும் முதலில் சொல்லப்பட்டாலுமே கூட காற்றின் திசை வேகம் மாறி தற்பொழுது ஆந்திராவில் இது கரையை கடக்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. இதனால் ஆந்திராவின் பெரும்பாலான மாவட்டங்கள் திருப்பதி, குண்டூர், நெல்லூர், கிருஷ்ணா, கோதாவரி, NTR உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களும் தற்பொழுது பரவலான ஒரு கனமழை முதல் அதி கனமழை வரை பெற்று வருகிறது. ஆந்திராவின் 19 மாவட்டங்களுக்கு ரெட் அலர்ட் எச்சரிக்கையானது கொடுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வேண்டும் என்றும், தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் அதே போன்று மின்சார கம்பிகளுக்கு அருகில் நிற்க வேண்டாம், அதே போன்று மரங்களுக்கு அருகில் நிற்க வேண்டாம் என்றும் இந்த உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த வருடத்தை பொறுத்தவரை தமிழகத்தை எந்த புயலும் தாக்கவில்லை. இதற்கு பின்பு ஏதேனும் புயல்கள் உருவாக்கினால் அதன் காற்றின் திசை வேகத்தை பொறுத்து தமிழகத்திற்கு வருமா என்று பார்க்க வேண்டும். ஆனால் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த மோன்தா புயல் அதி தீவிர புயலாக பார்த்தோம் என்றால் ஆந்திராவில் கரையை கடப்பதனால் ஆந்திராவிற்கு ஒரு பலத்த சேதம் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புயலுக்கு பின்புதான் எவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கணக்கிட முடியும். தற்போது வரை ஆந்திர அரசும் தெலுங்கானா அரசும் மிகுந்த கவனத்துடன் இந்த புயலை அணுகி வருவது குறிப்பிடத்தக்கது.